வணக்கம். நான் விமர்சனியோட வீட்டுக்காரு. அதாவது முத எங்களோட கல்யாணம் முடிஞ்சு ஒரு 12 வருஷம் ஆச்சு. குழந்தை அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு வாழ்க்கையில் விரக்தி மட்டும்தான் குடும்பத்தில் இருந்துச்சு. விரக்தினா என்ன, குடும்ப வாழ்க்கையை தாண்டி கரமான விரக்தி. சரி, எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். ஆனால் எங்கேயுமே அந்த நம்பிக்கை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவங்கெல்லாம் எப்படின்னா ஐவி ட்ரீட்மெண்ட்னாலே ஒரு 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 ஏதோ ஒரு ஹெவியான ட்ரீட்மெண்ட்டு, அது பணம் அதிகமாக செலவாகும். சைக்காலஜி ரீதியாக ஒரு பயத்தோடு தான் எங்களை ஆடுவாங்க. நாங்களும் ஊராக போகும், ஐயோ என்னடா குழந்தை நமக்கு இல்லை ஒழுக்க, அந்த ட்ரீட்மெண்ட் போனால் அதிகமாக செலவாகும்னு எல்லா ஹாஸ்பிட்டலும் போய்ட்டு விட்டோம். எங்கெங்கெல்லாம் கேம்ப் நடக்கிறாங்க போவோம். ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் வந்துட்டோம். சரி, குழந்தை வேண்டாம், நமக்கு உனக்கு நீயே வாழ்ந்துவோம், அந்த மாதிரி நிலைமைட்டு வந்துட்டோம். அப்போ எங்களோட ட்ராவல் பண்ண பொண்ணு தான் வசந்தா பெர்டிலிட்டி சென்டர் பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் சொன்னாப்புல, நீ வாங்க, மேடம் நல்லா பார்க்குறாங்க, உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு, நீங்கள் ஒரு இருந்துட்டு வாங்க. பார்த்து ஹாஸ்பிட்டல் வந்தோம். அம்மாவை பார்த்தோன்னே உண்மையில ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை. அப்புறம் பார்த்துட்டு ஒரு 1 வீக்கில் ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன தெரியல, குடும்ப சூழலாமல் என்னால் வர முடியல. மறுபடியும் அவங்களே எங்களை விடலை. அவங்க எங்கள் மேலே முழு நம்பிக்கை. அவங்களே ஃபோன் போட்டு நீங்கள் வாங்க, ஏன் வரல, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்து நீங்கள் வர வேண்டியதானு சொல்லி அப்புறம் மறுபடியும் நம்மவை, ஏன்னா பொருளாதார சூழ்நிலை வேறு எங்களுக்கு. அப்போ மறுபடியும் நம்ம நம்பிக்கை வச்சு மறுபடியும் வந்து பார்த்து நம்ம கைராசியாக நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நாங்களும் இந்த அம்மா முழுசாக நம்பணும், ரொம்ப முழுசாக நம்பணும். எங்களுக்கு ஒரு குழந்தை கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு குழந்தை வர்றதுக்கு முன்னாடி நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் முழுசாக இந்த மருத்துவத்தை முழுசாக நானும் இந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு முழுசாக கை கொடுத்துச்சு. இந்த நிர்வாகமே கிடச்சிச்சு. ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், மேலே மருத்துவராக இருக்கட்டும், எங்கள் முழுசாக ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. எங்களுக்கு முழு நம்பிக்கையோடு நாங்கள் பயணம் செஞ்சோம். ஒரு பழைய ஒரு பெண் குழந்தை எங்களுக்கு வாழ்க்கையை திருப்தி எடுத்ததுமாக தரதுருக்கு. அது இந்த பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி. பேபி ஹாஸ்பிட்டல் சார், டாக்டர் ராகுல் சார், அஸ்வின் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கே சுகர் என்ன பார்த்தா எனக்கு உடம்புல சுகர் அதிகமாக இருந்துச்சு. டாக்டர் பிரபு சார் அந்த அளவுக்கு எனக்கு நல்ல மெடிசனை கொடுத்து சுகர் கண்ட்ரோல் பண்ணி விட்டாருங்க. இதை நம்ம சொந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி, அதாவது ஒரு நல்ல பாண்டியாக இருக்கு எங்களுக்கு. அதனால் இந்த ஐவி ட்ரீட்மெண்ட் பெரும்பாலும் யாருமே பயப்படுறாங்க. என் ஒய்ஃப் பிஎஸ்எஸ் ஸ்காலரு. அவங்களுக்குள்ள படிக்கிற பிள்ளைங்களுக்கே எத்தனையோ பிள்ளைங்களுக்கு குழந்தை பார்க்க இல்லை. ரொம்ப பேருக்கு இல்லை, 5 வருஷம் 7 வருஷம். அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா ஐவிப்பா விழிப்புணர்வு இல்லாமல் அவ்வளோ ஒரு ஸ்காலராக இருக்கவங்க அவங்களே விழிப்புணர்வு இருக்கும். வருத்தமாக இருக்கு. யாரும் பயப்படக்கூடிய வருத்தமே இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் வரணும். வசந்தா பெர்டிலிட்டி சென்டர் வந்தால் கண்டிப்பாக ஒரு கை குழந்தையோட நல்ல ஒரு கைராசியான மருத்துவர் நம்ம விஜய் வரணும். கண்டிப்பாக எல்லாரும் வரணும். வணக்கம், என் பேர் முருகலட்சுமி. என்னுடைய கணவர் பேர் அழகர்சாமி. இப்போ நாங்கள் வசந்தா பெர்டிலிட்டி சென்டருக்கு வந்திருக்கிறோம், பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல். இங்கே எங்களுக்கு திருமணமாகி ஒரு 12 வருடங்கள் ஆயிடுச்சு. அதில் ஒரு 11 வருஷமாக நாங்கள் ரொம்பவே மன வருத்தத்தில் தான் இருந்தோம். எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த மன வருத்தம் என்னதான் நாங்கள் ஒரு வேலை செஞ்சாலும் எங்களுக்கு குழந்தை இல்லைக்கிற மன வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. நான் பிஹெச்டி ரெகுலரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். படிப்பில் என்னோட மைண்டு போனாலும் எனக்கு குழந்தை இல்லைக்கிற வருத்தம் ரொம்பவே இருந்தது. கரெக்டாக இந்த ஹாஸ்பிட்டலில் என்னோட ஃப்ரெண்டு மூலியமாக நான் வந்தேன். அவங்க பேர் கூட அவங்க மூலியமாக தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இங்கே மேமை சந்திக்கிற வரைக்குமே எங்களுக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இல்லை. ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்தோம். நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் எங்களுக்கு ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலுமே எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. இங்கே வந்ததுக்கு அப்புறம் மேம் பார்த்த உடனே அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே மேம் ஃபுல் டெஸ்ட் எங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே, பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்ததுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தக்கன ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டேப்லெட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணலை. மேம் சொன்னால் அந்த சொன்ன டேட்டு டைம் முதற்கொண்டு நாங்கள் கரெக்டாக 2 பேருமே நாங்கள் வந்துடுவோம். எப்போவுமே
இதில் வந்து என்னோட முழுமையான ஒத்துழைப்பு வந்து என்னோட கணவரும் கொடுத்தாரு எனக்கு. அதனால தான் என்னால் ரெகுலராக வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னால் வந்து வர முடிஞ்சது. ரெகுலராக நம்ம வந்து அந்த டெஸ்ட் எடுக்கும்போது தான் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து மேம் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்ல நம்மளுக்கு சரியாகுதுங்கிறத நாங்கள் 2 பேருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு டேப்லெட்டுக்கும் என்னென்ன நோய் வந்து குணமாகுது அப்படிங்கிறத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேம் வந்து ஒவ்வொன்றும் எங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை இருக்குது, கண்டிப்பாக ஆயிரும் அப்படின்னு தான் மேம் சொன்னாங்க. மேம் கொடுக்குற அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தில் தான் எங்களால் வந்து வர முடிஞ்சது, ரெகுலராகவே வந்து வர முடிஞ்சது. இது வரைக்கும் நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலும் வந்து ரெகுலராக போனதில்லை. போவோம், 1 மாதம் போவோம், 6 மாதம் போவோம், எங்களுக்கு வந்து மனசு உடஞ்சிரும், அப்போ போக மாட்டோம். ஆனால் மேம் பார்த்ததுக்கப்புறம், வித்யா மேம் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு முழு நம்பிக்கையே வந்துச்சு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து செக்கப்க்கு வர ஆரம்பித்தோம். அப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி மேம் கொண்டுட்டு போனாங்க. ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் நாங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். மேம் கொடுக்குற இன்ஜெக்ஷன், டேப்லெட்டாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். மேம் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் தைரியம் தான் எங்களை வந்து மறுபடியும் எங்களை வர வச்சிச்சு. நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி அந்த ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கும்போது அதில் கிடைக்கிற அந்த சந்தோஷத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து அளவே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்துக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்தது எங்க 2 பேர்த்துக்குமே வந்து. இவரும் வந்துட்டு அதை வந்து கரெக்டா வந்து என்னதான் ஒரு வேலையா இருந்தாலும் மேம் சொன்னா அந்த வேலையை அன்னைக்கு நாங்கள் ஃபங்க்ஷனா இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் ஒத்தி வச்சுட்டு கரெக்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்துடுவோம். வந்து கரெக்டா ட்ரீட்மெண்ட்டை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுல வந்து நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சு நம்ம ரெகுலராக வரணும். வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பலன் இருக்குது, கை மேலே பலன் இருக்குது கண்டிப்பாக 100%. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க 80%, 90%ன்னு. நான் சொல்கிறேன் 100% இங்கே வந்தால் கண்டிப்பாக குழந்தை இருக்குது. எல்லாரும் வந்து கண்டிப்பா விழிப்புணர்வோட இருக்கணும். ஐவிஎஃப் அப்படின்னாலே எல்லாரும் பயந்துக்கிட்டாங்க. அந்த மக்கள் மத்தியில வந்து அந்த விழிப்புணர்வு, ஐவிஎஃப் அப்படிங்கிறது சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட் தான், அதுக்கு நம்ம பயந்துக்கணும் அப்படின்னு இல்லை. தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தா இந்த ட்ரீட்மெண்ட்டை மனசு உடையாம ஃபாலோ பண்ணலாம், நம்மளால கண்டினியூ பண்ண முடியும். கண்டிப்பா குழந்தை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு எட்டா கனியா இருக்கும் சமூகத்துல. இன்னைக்கு வந்து குழந்தை அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கும். அது வந்து ஒரு எட்டா கனி கிடையாது, எல்லாத்துக்கும் கண்டிப்பா கிடைக்கும். வசந்தா ஃபெர்டிலிட்டிக்கு வந்தா கண்டிப்பா வித்யா மேம் அவங்க கைராசியான மேம், அவங்க கைனால ட்ரீட்மெண்ட் பார்த்தா கண்டிப்பா குழந்தை இருக்குது. அது மட்டும் இல்லாம ராகுல் சார், பேபி அம்மா டீம் அப்படின்னு சொல்லி அஸ்வின் சார் அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நம்ம எல்லாத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு குழந்தைகளுக்கு பார்க்குற டாக்டர். அந்த டீம் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் குழந்தை கன்சீவ் ஆகி எங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிற அந்த வார்டு வரைக்குமே வந்து இவங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு வந்து இருந்துச்சு. இவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா எங்களுக்கு மனசளவுலையும் சரி, எந்த ஒரு ஃபீலிங்ஸும் ஒரு கஷ்டம், அதாவது ஒரு வலி வேதனை எதுவுமே இல்லாத அளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த மருத்துவத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. நல்லபடியா குழந்தைய சந்தோஷமா நாங்க பயம் அப்படிங்கிறது இல்லை, எங்களுக்கு சுத்தமா பயமே இல்லை. அந்த அளவுக்கு தான் சர்ஜரி நடந்துச்சு. குழந்தைய ஆரோக்கியமா எல்லாரும் சேர்ந்து ஒரு நர்சஸ் எல்லாமே எல்லாத்தோட சேர்ந்துதான் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு வந்து நடந்துச்சு. எங்களுக்கு வந்துட்டு பாப்பாவே அழகா ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல பாப்பாவை வந்து எங்களுக்கு கண்ணில் காமிச்சு எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அந்த சந்தோஷத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு எந்த ஒரு குறைபாடுமே இல்லை, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்பி வாங்க, கண்டிப்பா கை மேல பலன் இருக்குது. நன்றி, வணக்கம்.